நாகரிக வளர்ச்சி மனிதனை எங்கே மிருகமாக்கி விடுமோ என்கின்ற பயந்தாயா எனக்கு. ஐயா, மகாராஷ்டிராவில் அன்னைக்கு வீர சிவாஜி வீரர்கள் பக்லோகான்ங்கிற மன்னர் மீது போரிட்டு வெற்றி பெற்றாங்க. வெற்றி பெற்றவுடன் அவனுடைய வீரர்கள் அங்கே போய் அந்த நாட்டுடைய அருந்தார்புரத்துக்கு போய் அவனுடைய மனைவியை அழைச்சிட்டு வந்தாங்க, பேரழகி. அந்த அழகியை கொண்டு வந்து சிவாஜி மன்னரிடம் நிறுத்தினாங்க. ஐயா, இந்த உலகத்திலே பேர் அழகி இவளை நாம் கொண்டு வந்திருக்கிறோம், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்கள் அந்தப்புரத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னான். உடனே சிவாஜி பார்த்தாரு, ஆமா அழகிதான், மிகப்பெரிய அழகி. இப்பேற்பட்ட அழகிக்கு நான் மகனாக பிறந்திருந்தால் நான் இன்னும் அழகாக இருந்திருப்பேன் சொன்னார். ஐயா, அப்படிப்பட்ட மண்ணில் இன்றைக்கு சாயங்காலம் ஆனா எப்படி ஆடுது தெரியுமா? இப்படி ஆடுது ஐயா. அதுதான் ஐயா எங்களுக்கு பயம். இது மட்டுமா ஆடுது? தமிழ்நாடு கூட தான் டாஸ்மாக்ல ஆடுது. ஐயா, ஒரு 10-25 வருஷத்துக்கு முந்தி கல்யாணம் முடிஞ்ச ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுப்பாங்க அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க. எதுக்கு? தன்னுடைய பிள்ளை கணவன் வீட்டுக்கு போயிட்ட பிறகு வீட்டுக்குள்ளேயே முடங்கிட கூடாது, அப்படியே ஹாத்தாட சுத்திட்டு வரணும்ங்கிறதுக்காக. அந்த ஸ்கூட்டருக்கு பின்னால அரை அடி தூரத்துல வந்து ஒரு சீட் இருக்கும். அந்த சீட்ல இவர் படம் பார்க்க போனோம்னா, ஏடி இன்னைக்கு படம் பார்க்க போனோம் வாடின்னு கூப்பிடுவாரு. ஆவா சீவி முடிச்சு சிங்காரிச்சு அப்படியே வருவா பாருங்க. ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு நமிதா நமிதா நமிதா. நெத்தியில வைக்கிற குங்குமம் உனக்கு எதுக்கு நெஞ்சத்துல நமிதாவோட சங்கமம்? ஒரு சின்ன பையன், வயசு பையன், அவன் ஏதா நமிதான்னு நினைச்சான்னா பரவாயில்ல, நீ எதுக்கு நமிதால நினைக்கிற? இல்ல நான் இப்ப நினைச்சோம்னா அதுல நியாயம் இருக்கு. உனக்கு தலையில முடியே இல்ல, உனக்கு என்னையா முடியல? எனக்கு சேர்த்து நமிதா வச்சிருக்காள்ல. ஐயா, அவர் திருநெல்வேலியில இருந்து வந்தாரு. அவர் கேட்டாரு பாருங்க என்கிட்ட, அண்ணாச்சி இங்க டான்ஸ் பார் இருக்குமாமே, டான்ஸ் பார். சாயங்காலம் கேட்கிறாரியா ஒரு கேள்விய. நான் கேட்கலண்ணே, வந்தோன்னா அவர் சொன்னாரு பாம்பேல என்னெல்லாம் பாத்தீங்கன்னாரு. கேட்வே ஆஃப் இந்தியா பார்த்தேன், அங்க போனேன் இங்க போனேன்னு. முக்கியமான இடத்தை விட்டுட்டேன்னு முக்குனதே அவர் தான். கரெக்டா ஒரு நேம் எதுவும் உட்கார்ந்துருக்கல, செட்டப் தானா? நமக்கு எப்பவுமே சனி பார்வை உண்டு. உனக்கு சனி பார்வை, டிஆர் பார்த்தா அது தனி பார்வை. ஐயா, அந்த ஸ்கூட்டர்ல அந்த அவர் கூப்பிடுவாரு, படம் போட நேரம் ஆயிட்டு தாயி வாதாயி. இந்த அம்மா மெதுவா ஆடி அசைஞ்சு வந்து அந்த வெக்கத்தோட அந்த ஸ்கூட்டர்ல உட்காருவா. ஏங்க இன்னைக்கு இந்த மாதிரி இளைஞனான வாலிப பண்ணிட்டு கேட்டு பாருங்க, வெக்கன்னா எந்த கடையில கிடைக்குன்னு கேட்காங்க. வண்டி போய்கிட்டே இருக்கு, மனசுல அந்த வண்டி ஓட்டிக்கிட்டு போறவன் என்ன நினைப்பான் தெரியுமா? பாவி சண்டாளன் ஸ்கூட்டரை வாங்கி கொடுத்து இவ்வளவு தூரத்துல வச்சுட்டானே இடைவெளிய, சரி ஒரு பிரேக்க பிடிச்சு பாப்போம்னே ஒரு பிரேக் அப்படியே போடுவார் பாருங்க, அவ அப்படி லேசா போய் இடிப்பா. அப்படி அந்த வெக்கத்தை அவர்கள் பார்க்கின்ற பொழுது எனக்கும் ஆசை வந்துடுங்க, எனக்கும் ஒரு ஸ்கூட்டர் கிடைக்காதா, எனக்கும் இதே மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்காதா, நானும் லேசா இடிக்க மாட்டானா? இன்னைக்கு அந்த நிலைமை இருக்குதா ஐயா இந்த மண்ணில? ஐயா, இன்னைக்கு ஸ்கூட்டரை தொண்டு மியூசியத்தில் வச்சுட்டாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு வண்டி வந்தாச்சு, புஷ் பேக். ஒரு அதாவது முன்னாடி இருந்து ஓட்டுறவன் கீழே இருக்கிறான், பின்னாடி இருக்கிறவன் மேலே இருக்கிறான். ஏன்னு கேட்டானா பிரேக் பிடிச்ச உடனே இவனை தள்ளி மூஞ்சி குப்புற அந்த பக்கம் தள்ளுறது. இதுதான் பேஷன். இன்னைக்கு இந்த பம்பாய் ரோட்ல, மெயின் ரோட்ல நான் நின்றுகிட்டே இருக்கிறேன், ஒரு 2 பேர் வர்றாங்க, லவ் ஜோடி போல் இருக்கு, அப்படியே கட்டி பிடிச்சிருக்காரு 2 கையையும். முன்ன இருந்து ஓட்டுற காதலன் எப்படி சார் வண்டி ஓட்ட முடியும்? இப்படி பிடிச்சிருந்தா இவன் ஸ்டீரிங்க எப்படி திருப்புறது? வேகமா போயிட்டு இருக்கும் போது அப்படியே சிக்னல் விழுது, பிரேக்க பிடிக்கிறான். இந்த அம்மா அந்த அம்மா மேல ஒரு ஜம்ப் பண்றாங்க. பண்ணுகின்ற போது அவ மேல போட்டிருக்க டி ஷர்ட் மேல போகுது, கீழே போட்டிருக்க ஜீன்ஸ் கீழே போகுது. இது கொடுமை இல்லையா ஐயா? நீ எதுக்கு அதை பார்க்குவேங்கிற? இல்லண்ணே, அவர் சொன்ன கருத்து நியாயமானது. மனைவி ஸ்கூட்டரை கூட்டு போவா, தள்ளி உட்கார்றதுனால வருத்தப்பட்டாரு.
ஒட்டி உட்கார்ந்தாலும் சிக்கல் இருக்குனே. நானே என் வீட்டுக்காரியா கல்யாணம் முடிஞ்ச புதுசுல சினிமாத்துக்கு கூட்டு போனேன். என்னோட சேர்ந்து இறுக்கி பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருந்தா. நான் போகும்போது கேட்டா என் மேல அவ்வளவு பிரியமானே. இல்ல விழுந்தா 2 பேரும் சேர்ந்து விழுவோம்னா. கலாச்சாரத்தை நீங்கள் வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றீங்களா? இது வருந்தத்தக்கது என்று சொல்லி முடிக்கிறேன். ஓகே. நாகரிகத்தை கண்டுபிடிச்சான். நாடு நாசமன்னா போச்சு. அதனால தான் கிராமத்துக்காரன் பாடினா, மண்டையில கொண்ட போட்டு கொண்டையில பூ வச்சு காடு வயல் முழுதெல்லாம் அப்போ ஒட்டு முடி வச்சுக்கிட்டு ரெட்ட தடை போட்டுக்கிட்டு படம் பார்க்க ஓடுது பாரிப்போ. சும்மா கடந்தாலும் கிடக்கும் பாடு நாகரிகம் வந்து நாட்டை கெடுக்கும். நாடு சும்மா கடந்தாலும் கிடக்கும் பாடு நாகரிகம் வந்து நாட்டை கெடுக்கும். வந்த சார் மும்பைக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்த்தேன். ஒரு பொண்ணு ஜீன்ஸ் பேண்ட் போட்டு டி-ஷர்ட் போட்டு, அந்த டி-ஷர்ட்ல முன்னாடி ஒரு வாசகம் எழுதியிருக்கு. அந்த வாசகத்தை நான் சொன்னோம்னா சொல்ல முடியாது. சொல்லாத, நான் கேட்டேன். ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்கு சார். நீங்க கலாச்சார சீரழிவு என்பது ஒரு பெண்மையை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு வந்திருக்கிறது. இதை வெட்கமில்லாமல் அந்த பெண்ணும் போட்டுக்கொண்டு திரிகிற போது, இந்த நாகரிகத்தின் வளர்ச்சியை பார்க்கிற போது, இந்த சமுதாயம் போகிற பாதை எங்கே என்ற வேதனையோடு கேட்கிறேனே தவிர பெண்மையை கொச்சைப்படுத்துவதற்காக கேட்கவில்லை. சார் மதுக்கடையில உட்கார்ந்துக்கிட்டு பாடிட்டு இருக்கான் சார் ஆம்பளை. கிண்ணத்தை ஏந்துகிறேன்ட்டு பாடுதான் தெளிவா. நானும் கேட்கேன், பையன் நல்லா பாடுவான் போலுக்க. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, பாட்டில போட்டா தான் பாடுதான், பாட்டில போடாட்டியும் பாடுதானே. பாடுறான் போல நினைச்சு அவன் பாடுதான். ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் ஏன் ஏன். நான் கிட்ட போனேன், ஏம்ல துட்டு இல்லன்னு. குடிக்கிறதுக்கு கையில காசு இல்லங்கிறதுக்கு வருத்தப்படுறாயா? அங்க ஒருத்தன் கஞ்சி குடிப்பதற்கு வழியிலே என்று கதறி கொண்டிருக்கிறானே. இந்த நாகரீக மோகம் என்பது இந்த நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இன்னொன்னு யோசித்து பாருங்க. அந்த காலத்துல பெண் என்பவள் 6 அடி கூந்தல் அப்படியே அள்ளி முடிச்சு அப்படியே 3 வகுடு எடுப்பா சார். நடுவில் கொஞ்சம் முடி, அதான் பெண். இந்த பக்கம் கொஞ்சம் முடி, அந்த பக்கம் கொஞ்சம் முடி. இது பிறந்த வீடு, இது புகுந்த வீடு. அந்த பெண்ணு பிறந்த வீட்லயும் புகுந்த வீட்லயும் வாழணும்னு அர்த்தம். என்னன்னா அப்படி இப்படிமா இருக்கணும். ஆனா நம்ம ஆளு கரெக்டா இருப்பா. அங்க 6 மாசம், இங்க 6 மாசம், இவன் தெருவில் நிக்கணும். அந்த கூந்தல் என்பது இன்னைக்கு காணாம போயிடுச்சு சார். என் வீட்டுக்காரெல்லாம் குளிச்சான்னா தலையை பின்னவே மாட்டுக்கா. அவ்வளவு முடிய அள்ளி நடு மண்டையில வச்சுக்கிட்டு நாய்ப்பல்ல மாதிரி ஒரு கிளிப்பை கண்டுபிடிச்சிருக்கான். அதை மாட்டிட்டு நடு வீட்டுல பேய் உட்கார்ந்த மாதிரியே உட்காந்துருக்காயா. நான் கேட்டேன், ஏமா தலையை பின்னானா? அதெல்லாம் பின்னக்கூடாது தான், அவுத்து போட்டு இருந்தா தான் பேச்சனு. நானும் இதே மாதிரி கூந்தலை தேடினேன் சார். தேடுவாரு, இல்லாத எப்படி தேடுவாரு? 6 அடி கூந்தல் உள்ள பொண்ணு தான் வேணும்னு எங்க வீட்டுல சொன்னேன். எங்க அம்மாவும் பார்த்து கெட்டி வச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு போனேன். எங்க மனைவிட்ட கேட்டேன், உன்னுடைய இருக்கிறதுலே உன் கூந்தல் தான் அழகு அப்படின்னு சொன்னேன். இந்தாங்க அப்படிங்கன்னு காட்சி தந்துட்டாயா. கொடுமை இல்லையா? நடை உடை பாவனை என்பது ஒரு பெண்ணை அசிங்கப்படுத்துவதற்கா இல்லை அழகுபடுத்தி காட்டுவதற்கா சார்? அதனால் இன்று இருக்கிற நாகரிகம் என்பது வளர்ச்சி அல்ல, அதிர்ச்சி அதிர்ச்சி அதிர்ச்சி. தமிழ்ல சொன்னாங்க, மொழி மரபு பிறலின் மொழி பிறலும் மொழி பிறலின் இனம் பிறலும் அப்படின்னாங்க. அதாவது மரபு அப்படின்னா நாகரிகம். அந்த நாகரிகம் பிறண்டா நம்முடைய மொழி அழிஞ்சு போயிடும். மொழி அழிஞ்சு போனா இனம் அழிஞ்சு போயிடும். இன்னைக்கு ஊடகங்கள்ல கூட நல்ல தமிழை நல்ல உச்சரிப்போடு கேட்க முடியலையா. சும்மா இங்கிலீஷ கலந்து அள்ளி விட்டா தான் நாகரிகம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பசுங்கன்று தாய் பசுவை அம்மாங்குது, செந்தமிழன் கூசாம மம்மிங்கிறான். இப்படி நம்முடைய மொழி சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதே நிலைமை தொடர்ந்தா நம்முடைய இனம் அடையாளம் காணாமல் அழிந்து விடுமே என்ற அச்சம்தான் நாகரிகத்தின் வளர்ச்சி வருந்தத்தக்கதே அப்படின்னு சொல்ல வைக்குதுயா. ஒருவர் மடியில ஒருவர் தூங்கி, ஒருவர் கண்ணீரை ஒருவர் பகிர்ந்து, ஒருவர் நிழல்ல ஒருவர் ஒதுங்கி வாழ்ந்த அந்த கூட்டு குடும்பம் இன்னைக்கு எங்கய்யா போச்சு? நாகரிக வளர்ச்சியால அந்த கூட்டு குடும்பத்தை இன்றைக்கு சமுதாயம் இழந்துட்டுயா. கூட்டு குடும்பத்தின் நம்முடைய உறவு முறைகளையே நாகரிக வளர்ச்சி சிதைத்து விட்டதுயா. அம்மாவுக்கு தம்பி மாமா, அப்பாவுக்கு தம்பி சித்தப்பா, அம்மாவுக்கு தங்கச்சி சித்தி, அப்பாவுக்கு தங்கச்சி அத்தை என்ற உறவு முறைகளே இன்று பிறந்து போய்விட்டன. சித்தப்பாவும் அங்கிள் தான், மாமாவும் அங்கிள் தான், அத்தையும் ஆண்டி தான், சித்தியும் ஆண்டி தான். மொத்தத்தில் நாகரிக வளர்ச்சி நம்முடைய உறவு முறையை செய்திருக்கிறது நொண்டி தான். ஐயா, வெளிநாட்டில் போய் வெள்ளக்கார மத்தியில் நம்ம ஒரு விவேகானந்தர் மார்தட்டி சொன்னாரு,
நாங்க மனைவியை தவிர எல்லா பெண்களையும் தாயாக நினைக்கிறோம், நீங்க தாயை தவிர எல்லா பெண்களையும் மனைவியாக நினைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆனா இன்னைக்கு நாகரிக வளர்ச்சியால நிலைமை எப்படி இருக்கு தெரியுமா? எப்பா எங்க ஊர் விவேகானந்தர் தப்பா சொல்லிவிட்டாருப்பா, நாங்களும் உங்களை மாதிரி தான் தாயை தவிர எல்லா பெண்களையும் மனைவியா தான் நினைக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாகரிக வளர்ச்சி வருந்தத்தக்கதாக இருக்குதுய்யா. ஐயா 6 மாசத்துக்கு முன்னால இங்க இருந்து வெளிவந்த ஒரு பத்திரிகையில ஒரு முழு பக்க சர்வே, அந்த சர்வேல என்ன சொல்றது அப்படின்னா, கருத்தடை மாத்திரைகளை மும்பையை மாதிரி பெரிய நகரங்களில் இருக்கிற திருமணமான பெண்களை விட திருமணமாகாத இளம் பெண்கள் அதிகம் பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா தங்களுடைய முகமும் உடலிலும் அதிக பளபளப்பை அது கொடுக்கிறது என்பதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாகரிகம் வருந்தத்தக்க ஒரு வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கிறது. ஐயா அந்த காலத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் தனக்குரிய மாப்பிள்ளையும் பொண்ணையும் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா சுயம்வரம் வச்சாங்க. கொஞ்ச நாளைக்கு பிறகு வீர விளையாட்டுகள் நடத்தினாங்க. அதுக்கு பிறகு டாக்டரா வக்கீலா இன்ஜினியரா அப்படின்னு சர்டிபிகேட்டை பார்த்து தேர்ந்தெடுத்தாங்க. ஐயா இன்னைக்கு மாப்பிள்ளையும் பொண்ணையும் சர்டிபிகேட்டை பார்த்து தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. டாக்டர்கள் கொடுத்த இவருக்கு எய்ட்ஸ் இல்லை என்ற சர்டிபிகேட்டை பார்த்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு நாகரிகத்தின் வளர்ச்சி வருந்தத்தக்கதாக போய் கொண்டிருக்கிறது. நாம ஆரம்ப காலத்தில் உடுத்தாம இருந்தோம். அப்போ அதுக்கு பிறகு பருத்தியாலும் பட்டாலும் ஆடைகளை நெய்து நமக்கு உடுத்தி அழகு பார்த்துச்சு நாகரிகம். இன்னையில இருந்து ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டின் தென்கோடியில் இருக்கிற மாவட்டத்தில் ஒடுக்கப்பட்ட பெண்கள் தோல்சீலை போடக்கூடாது, மாறாப்பு தோல்சீலை போடக்கூடாது, அப்போ ஜாக்கெட் கிடையாது, தோல்சீலை போடக்கூடாதுன்னு திருவாங்கூர் சமஸ்தானம் சட்டம் போட்டு வச்சிருந்து அந்த பெண்கள் தண்ணீர் எடுத்து வரும் பொழுது தண்ணீர் குடத்தை இடுப்பில் வைத்து கொண்டு வரக்கூடாது, தலையில வச்சு கொண்டு வரணும். தோல் சீலை போடாத பெண்கள் தண்ணீர் குடத்தை தலையில் வைத்து கொண்டு வரும்போது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு கொடுமையான சட்டம் அது. கற்பனை பண்ணுன்னே சொல்லாதீங்க, அவனோட சிந்தனை வக்கரமான சிந்தனை, அக்கிரமமான சிந்தனை, கொடுமையான சிந்தனை. அவனிடம் இருந்தது கொடுமை. காரணம் அன்றைக்கு நம்முடைய மக்கள் படுத்தப்பட்டார்கள், அடிமை. அந்த பெண்கள் மார்பகம் வைத்துக் கொள்வதற்கு கூட திருவாங்கூர் சமஸ்தானத்திற்கு வரி கட்ட வேண்டிய கொடூரம் அரங்கேறி கொண்டிருந்துச்சியா. அதை அந்த வரி கட்ட முடியாமல் எத்தனையோ என்னுடைய ஏழை பாட்டிகளும் பூட்டிகளும் தன்னுடைய மார்பகத்தை அறுத்தெறிந்த அவலங்கள் அரங்கேறி இருக்கின்றன. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் ஐயா வைகுண்ட சுவாமிங்கவர் தோன்றி அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அந்த அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினார். அத்தனை பெண்களின் தோள்களிலும் தோள்சீலை வந்து விழுந்தது சமத்துவத்தின் அடையாளமாக. இன்னும் சொன்னா அவர்தான் மகாத்மா காந்திக்கு முன்னாலேயே உலக வரலாற்றில் அறப்போராட்டம் நடத்தி ஜெயித்த ஒரே ஆளு. இடுப்பில் எடுத்த குடம் ஏந்தி இறக்கென்று அடித்தானே சிவனே ஐயா அப்படின்னு அவருக்கு தாங்கள் அமைத்து கடவுளாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஐயா என்னுடைய வருத்தமெல்லாம் இப்படி கடவுளே இறங்கி வந்து வாங்கி தந்த அந்த தோல்சீலையை, அதற்கு இணையான துப்பட்டாவை, உடல் தெரியக்கூடிய அளவுக்கு ஒரு மெல்லிய பனியன் போன்ற கையில்லாத முண்டா பனியனை போட்டுக்கொண்டு இந்த நாகரிகத்தின் வளர்ச்சி எவ்வளவு ஈஸியா தூக்கி எறிஞ்சிட்டு பாத்தீங்களா? கண்ணீர் வடிக்காமல் என்ன செய்வது? இதையும் மீறி நாகரிகத்தின் வளர்ச்சியை வரவேற்க சொல்கிறீர்களா? ஐயா காட்டு மிராண்டியா இருந்த மனுஷனுக்கு ஆடை கட்டி அழகு பார்த்துச்சுன்னா அதுக்கு பேரு நாகரிகம். பச்சை காய்கறிகளை தின்னு திரிந்தவனுக்கு அதை பதப்படுத்தி திங்க கற்றுக் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேரு நாகரிகம். குகையில விலங்கோடு விலங்கா வாழ்ந்துகிட்டு இருந்தவனுக்கு கூடாரம், கூரை வீடு, காரை வீடு, காங்கிரீட் வீடு வர அவனை கூட்டி கொண்டு வந்து உட்கார வச்சு அழகு பார்த்துச்சு, அதுக்கு பேரு நாகரிகம். ஐயா இன்னைக்கு எங்களுக்கு இருக்க பயம் எல்லாம் என்ன தெரியுமா? காமத்திற்காகவும் பணத்திற்காகவும் பூவரசிகள் பேரரசிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்களே. இளைஞர்கள் இளம் குருத்துக்களை சிதைக்கின்ற மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்களே என்பதை நினைக்கும் போது கற்காலத்திலிருந்து நம்மளை பொற்காலத்துக்கு கூட்டி வந்த நாகரிகம் மீண்டும் தற்காலத்திலிருந்து எங்கே கற்காலத்துக்கு கூட்டி சென்று விடுமோ என்ற பயந்தாயா நாகரிகத்தின் வளர்ச்சி வருந்தத்தக்கது அப்படின்னு சொல்ல வைக்குது. இன்னைக்கு விஞ்ஞானம் பல எளிய வழிமுறைகளை கொடுத்து விட்டது, கருத்தடை சாதனங்களை கொடுத்திருக்கிறது. அன்னைக்கு பாரதிதாசன் நொந்து போய் பாடினாரு, கருப்பாதை சார்த்த வழியொன்று கண்டறிவோம்னு. அளவோடு பெற்று வளமோடு வாட இன்று வாழ விஞ்ஞானம் தந்த அந்த வழிமுறைகளை எல்லாம் இன்னைக்கு ஒரு சிலர்
தவறான வழிகளில் தகாத உறவின் பாதுகாப்புக்காக பயன்படுத்துகிறார்களே என்பதை எண்ணும் போது நாகரிகத்தின் வளர்ச்சி வருந்தத்தக்கதா இருக்குது ஐயா. ஐயா, இந்த மும்பை மாநகரத்தில் எத்தனையோ ரயில் நிலையங்கள் இருக்கின்றன. பெரும்பான்மையான ரயில் நிலையங்கள்ல ஒரு அபார்ஷன் சென்டர், அதாவது கருக்கலைப்பு மருத்துவமனையினுடைய விளம்பர போர்டு மாட்டப்பட்டிருக்கு. அதுல முதல் பாயிண்ட் கம்ப்யூட்டர் மூலமாக கருச்சிதைவு, ரெண்டாவது பாயிண்ட் 1 மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ், மூணாவது பாயிண்ட் உங்களுடைய விவரங்கள் ரகசியமாக வைக்கப்படும். எங்கே போய் அழிந்து கொண்டிருக்கிறது நம்முடைய கலாச்சாரம்? வரவேற்கத்தக்கதா, வருந்தத்தக்கதையா?